ஹே காய்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மெட்ராஸ் மோனி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்னுடைய பிளான்ஸை பற்றின வீடியோவாக தான் இது இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ட்ரிப்பு போகும்போதெல்லாம் இந்த பிளான்ஸை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. யார்ட்டையும் கொடுத்துட்டும் போக முடியாது. பட் ஆனால் வாடிடுமோ அப்படின்லாம் பயம் இருக்கும். இந்த செல்ஃப் வாட்டரிங் பிளான்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இது உங்கள் பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வாட்டரே நம்ம ஊற்றாமல் அது செல்ஃபாக வாட்டர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு மெக்கானிசம் அதில் இருக்குது. ஸோ இது கீழெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஓட்டை வழியாக அது மேலே போமா என்ன ஏது அப்படின்றத நாங்கள் 2 பேரும் உட்காந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எங்களுடைய செடி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு பாட்டிங் மிக்ஸு அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருந்தோம். எப்படி இதை நம்ம இதில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாட்டிங் மிக்ஸ் கூட நாங்கள் இந்த மாதிரி நிறைய வாங்கி வச்சுப்போம். அடிக்கடி நாங்கள் பார்த்திங்கன்னா சில கொரியண்டர் லீவ்ஸ் அந்த மாதிரிலாம் நாங்கள் மாற்றி போடும்பொழுது எங்களுக்கு யூஸ் ஆகும். கீழே இருக்கிற பாட்ஸ் எல்லாம் அதுதான் பார்த்திங்கன்னா கொரியண்டல் வந்திருக்கு, பார்ஸ்லி இருக்குது. அதுக்கப்புறமா அந்த லாஸ்ட்டில் லெட்யூஸ் கூட நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் நாங்கள் வளர்த்துட்டு இருந்தோம் அப்போது. இந்த செடியெலாம் பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஃபஸ்ட்டு நாங்கள் எப்பயுமே இந்த மாதிரி பேப்பரெல்லாம் போட்டு நல்லா நீட்டாக ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் தொடங்குவோம். பிகாஸ் இந்த கீழெல்லாம் சிந்திருச்சுன்னா க்ளீன் பண்ணுறது ஐயோ பெரிய தலைவலியாக இருக்கும். லைக் இஃப் அட் ஆல் நம்ம தனி வீடு வச்சுருந்தோம்னா நம்ம மற்ற இடத்துல பண்ணலாம். இங்கே உள்ள ஒரு ஒயர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் அந்த தண்ணியை ஹோல்ட் பண்ணிக்கும்னு நினைக்கிறேன். அந்த பாட்டுக்குள்ளே வெள்ளையாக ஒரு கயிறு இருக்குல்ல, ஸோ அதில் தான் அந்த தண்ணி ஈர்த்துக்கிட்டு அது தேவையான தண்ணியை மட்டுக்கு கொடுக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த பிளான்ட்டை இது உள்ளே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நாங்கள் பிளான்ட் எடுத்து வைக்கிறோம். பார்த்தா அது ரொம்ப 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 குட்டியாக இருந்தது. அடடே இந்த குட்டி பாட்டில் இல்லையா அது சரியாக இருக்கும். நாங்கள் நினச்சோம் இந்த பாட்டில் சரியாக போகும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், மறுபடியும் எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து போடுன்னு சொல்லிட்டு அந்த பிளான்ட்டிங்கை நாங்கள் இந்த பாட்டுக்கு நாங்கள் மாற்றினோம். ஸோ அதில் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி சின்னதாக அந்த வெள்ளை கலர் ஒயர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒயர் பார்த்திங்கன்னா கீழே நம்ம தண்ணி ஊற்றுறோம்ல அந்த இடம் வரைக்கும் அது இருக்கும். ஸோ தட் இந்த ஒயர்லேருந்து அதாவது அந்த கயிறுலேருந்து வர தண்ணி அது கிளாத் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதில் தண்ணி ஃபுல்லாக வச்சுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எப்பப்போ தண்ணி வேணுமோ அந்த மட்டுக்கு தேவையான தண்ணி அந்த ஒயர்லேருந்து கொடுக்கும். அதை சொட்டு நீர் பாசனம் மாதிரி இது ஒரு மெக்கானிசம்னு நினைக்கிறேன். ஸோ தட் இப்போ நம்ம இங்கே கீழே ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு போனோம்னா ஒரு 6 நாளைக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அது அங்கேருந்து எடுத்து 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 இந்த செடிக்கு தேவையான தண்ணி அது அதுக்கு கொடுக்கும். ஸோ அது லிட்ரலி எங்களுக்கு பார்க்கும்போது நியூவா இருந்தது. நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் எங்களுக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்தது. ஓகேப்பா நம்மளோட பிளான்ட் இனிமே சாகாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லணும்னு நெனச்சேன். எல்லா பாட்டையும் நாங்க அந்த மாரி மாத்திட்டு, அந்த ட்ரிப்ப நான் ரொம்பவே ஹேப்பியா நான் போயிட்டு வந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட குடுத்துட்டு போனாலும் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. அதுல பிரச்சனை கிடையாது. பட் ஸ்டில் இப்ப நம்ம வீட்லயே அது இருக்குன்னா, நம்ம போய் குடுக்குற அந்த டைமு அதெல்லாம் இல்லாம இருக்கும் இல்லையா? ஸோ அதனால ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாரி ஆப்ரேஷன்லாம் எங்க வீட்ல எங்க பிரேம் தான் பண்ணுவான். அவன் பண்ணி முடிக்கும் பொழுது எங்களுக்கு தெரிஞ்சுச்சு. ஓகே. இதுல தண்ணி ஊத்துனா நல்லா இந்த பிளான்ட்டுக்கு தண்ணி போயி, நம்ம பிளான்ட் சாகாம சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ மத்த எல்லா பிளான்ட்ஸையும் கூட நம்ம அதே மாரி மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஃபீல் பண்ணோம். மத்த பிளான்ட்ஸ்லாம் மாத்துனது ஓகே. பட் இது பார்த்தீங்கன்னா, ஆர்ச்சிட் அதோட வேரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி செம்ம டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, சீக்கிரமே செத்து போறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. அதனால அந்த வேர எடுத்து அதுல ஃபுல்லா இருக்கிற மட்ல இருக்கிற எல்லா விஷயங்களையும் தூக்கி போட்டுட்டு, அதுக்கப்புறமா தான் அத நம்ம பாட்டிங் மிக்ஸ்ல போட்டு வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. எப்படிடா இவ்வளோத்தையும் நம்ம இந்த பாட்ல வைக்க போறோம். இன்னும் கொஞ்சம் பெரிய பாட் வாங்கியிருக்கணுமா? அப்படின்ற மாரிலாம் நெனச்சோம். பட் பரவால்ல. எங்களால அத அழகா அது உள்ள ஃபிக்ஸ் ஆக முடிஞ்சது. அந்த ஒயர் பாருங்க பிரேம் அந்த ஓட்ட உள்ள விட்டு இப்படி வெளிய எடுத்த உடனே, அது கீழ அந்த தண்ணி வைக்கிற இடத்துல போய் அது டிப் ஆவும். ஸோ தட் அந்த தண்ணி நம்ம மண்ணுக்கு சேரும். அந்த மண்ணுலேருந்து அது செடிக்கு போகும். ஸோ ரொம்ப ரொம்பவே ஹாப்பி. எல்லா பாட்ஸையும் நாங்க சூப்பரா அந்த செல்ஃப் வாட்டரிங் பிளான்ட்ஸ்ல மாத்திட்டோம்.
ரொம்ப திருப்தியா இருந்தது. இதில வந்து நம்ம வந்து ஓவர் வாட்டரிங் கூட பண்ண தேவையில்ல. அழகா வந்து அத தூக்கி நம்ம தண்ணி ஊத்திட்டோம்னா, அதுக்கு என்ன தண்ணி வேணுமோ அத அதுவே எடுத்துக்க போது. ஸோ இது வந்து தக்காளி செடி. சின்ன சின்னதா இப்ப தான் வந்து வந்திருக்கு. தக்காளி வருமா இல்லையான்றது எனக்கு கரெக்ட்டா தெரியல. பட் ஐ அம் ஹேப்பி இந்த மாரி செடி வந்திருக்கேன்னு. பட் இத வந்து நம்மளால வந்து பெரிய பாட்ஸ்ல மாத்த முடியாது. செல்ஃப் வாட்டரிங் பாட்ஸ்ல மாத்த முடியாது. ஸோ அதுக்காக வந்து நான் வந்து பெரிய இன்னும் கொஞ்சம் நல்ல நீட்டான பாட்ஸ் எல்லாம் வாங்கி அதுல மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீட்டான பாட்ல நெறைய மண்ணு போட்டு மேல மட்டும் வர மாரி. ஸோ தட் அதுலயும் பார்த்தீங்கன்னா ஓட்டை இருக்கு. கீழயும் வந்து ஒரு ஷெல்ஃப் மாரி குடுத்துருப்பாங்க. அதுல நம்ம தண்ணி ஊத்திட்டு போனோம்னா அது நல்லாருக்கும். நான் வச்சிருக்கிறது கொஞ்சமான தக்காளி மிக்ஸு. ஸோ அதனால இந்த செடியெல்லாம் இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட குடுத்துட்டு, நெக்ஸ்ட் டைம் வந்து பெருசா வந்து அந்த பாட்டிங் மிக்ஸ்ல போட்டு தக்காளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். ஸோ ஃபுல்லா போட்டு நம்ம வந்து இந்த லெட்யூஸு, கொரியாண்டர், பார்ஸ்லி நான் காமிச்சேன்ல அது எல்லாமே. இந்த ஸ்னேக் பிளான்ட் பிரச்சனை கிடையாதுங்க. நம்ம தண்ணி ஊத்திட்டு போனோம்னா, அது வந்து கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு தண்ணி இல்லாம கூட இருக்கும். லைக் சம்மர் இல்லன்றதுனால நம்ம பார்த்துக்கலாம். ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ வந்து எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு உங்களுக்கு காட்டுனது. ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் கொஞ்சம் எங்கேஜிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சூப்பராக சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். பாய். திஸ் இஸ் ஆர்ஜே மோனிகா சைனிங் ஆஃப். பாய்.